தூங்குறதுக்கு ரெடி ஆகியாச்சு, ஆனா தூக்கம் போக மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? எடு யூடியூபை, இல்லைன்னா எடு டிக்டாக்க, ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவை எடுத்து அதில் பார்த்துக்கிட்டு போனா அதுக்கு பிறகு ஃபஜ்ரும் இல்லாமல் அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தொழுகையே இல்லாமல் அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 6 மணி நேரங்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்கிறது நவீன ஆய்வு. 6 மணி நேரம் சமூக வலைதளத்தை சாதாரணமாக ஒருத்தன் பயன்படுத்துறானா இருந்தா அவனுடைய லைஃப் எப்படி போகும்? 8 மணி நேரம் தூக்கம், 6 மணி நேரம் சமூக வலைதளம், அப்ப அதிலேயே காலம் ஓடி போயிடும். 14 மணி நேரம் போயிடுச்சு. மீதி 10 மணி நேரத்துக்குள்ளதான் மிச்ச வேலையெல்லாம் செய்யணும்னா எவ்வளவு சுருக்கமான காலம் நமக்கு கிடைக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய காலத்தை நாம் வீணாக்குகிறோம். சஹீஹா லைஃபா? எந்த அறிஞர்களை பற்றி தெரியவில்லை. திர்மிதி இதை சொல்லி இருக்கிறார், அல்பானி இதை பேசி இருக்கிறார் என்பார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் என்பார்கள், இந்த ஹதீஸ் லைஃப் என்பார்கள். இந்த ஹதீஸ் இந்த கிரந்தத்திலே இருக்கிறது, இந்த ஹதீஸ் இந்த கிரந்தத்திலே இல்லை என்பார்கள். இவ்வளவு தூரம் தெரியும், இதற்கான ஆதாரங்கள் தெரியும். ஆனா 5 நேர தொழுகை எடுத்துக்கிட்டோம்னா லுகர் தொழுகைக்கு முதல் சஃப் நிறையாது, 2வது சஃப்புக்கு ஆள் இருக்காது, ஃபஜ்ர் தொழுகைக்கு பாதி பேர் தான் இருப்பாங்க. அப்படி என்றால் ஈமான் இருக்கிறது, வாமிலு சாலிஹாத் இல்லை. ஈமான் கொண்டவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த ஈமானிய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, கண்ணுக்கு முன்பதாக கத்தியை கொண்டு வந்து வைத்து உன்னுடைய இறைவன் யார், உன்னை யார் காப்பாற்றுவார் என்றால் கூட தைரியமாக என்னுடைய ரப்பு என்னை காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் மறுமையில ஜெயிக்க முடியும். மூசா நபி அப்படித்தானங்க நம்பினாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும், நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே ஏற்றுக்கொண்டு அதன்படியே வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிற நாம், நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செயல்பாடுகளையும் திருமறை குர்ஆன் நமக்கு காட்டிய வழிமுறைகளையும் மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற சந்தர்ப்பத்திலே நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு முழுமையாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்படி கற்றுத்தரப்பட்ட முழுமைப்படுத்தப்பட்ட தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்திலே திருமறை குர்ஆன் நம்முடைய வேத புத்தகமாக இருக்கிறது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த மனித குலத்திற்கு தேவையான அத்தனை வழிகாட்டுதல்களையும் மிக துல்லியமாக தந்திருப்பதை அதனை படிக்கும் போதே நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் உணர முடிகிறது. இப்படியான திருமறை குர்ஆன் பல சந்தர்ப்பங்களிலே மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை பற்றியும் தோல்வி அடைவதை பற்றியும் பேசுகிறது, விரிவாக பேசுகிறது, சில வசனங்களிலே சுருக்கமாக பேசுகிறது. இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம்,
நம்முடைய வாழ்க்கையை கழிக்கிறோம், எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளாத வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்று மறுமையிலே வெற்றி பெற முடியாது. உலக வாழ்க்கையினுடைய வெற்றி என்று நாம் எதனை கருதி கொண்டிருக்கிறோம், எதனை கருத வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்தில் நம்முடைய குடும்பத்திற்காக நமக்காக நாம் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், செல்வங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். இது இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானது தான், அதை யாரும் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த உலகத்திலே மனிதனை நான் எதற்காக படைத்திருக்கிறேன் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியாபுதூன், என்னை வணங்குவதற்காகத்தான் மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா திட்டவட்டமாக நம்மை படைத்ததனுடைய நோக்கத்தை சொல்லிவிட்டான். எனவே நாம் படைக்கப்பட்டிருப்பது என்பது வெறுமனே சம்பாதிப்பதற்காக மாத்திரமல்ல, சொத்து சேர்ப்பதற்காக மாத்திரமல்ல, உலகளாவிய வேலைகளை செய்து கொள்வதற்காக அல்ல. நாம் படைக்கப்பட்டிருப்பது அல்லாஹுவை வணங்குவதற்காக, அவனிடத்தில் நட்பெயரை சம்பாதிப்பதற்காக, மறுமையினுடைய நிரந்தரமான வாழ்விலே ஜெயிப்பதற்காக இந்த உலகத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருக்கிறான் என்பதை திட்ட தெளிவாக அந்த வசனம் சொல்வதை நாம் உணர முடியும். ஏன்னா உலக வாழ்க்கையை நம்ம கடத்துகிற நேரத்தில் பல சந்தர்ப்பங்களில் இந்த இலக்கு மாறி பயணிக்கக்கூடியதை உணர முடியும். மார்க்க ரீதியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை தவறி கொள்கையை விட்டு இலக்கு மாறுகிற போது கண்டிப்பாக என்ன ஆயிரும் என்று சொன்னா மறுமையில் நாம் தோல்வியை தழுவ வேண்டி வந்துவிடும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே பல அத்தியாயங்களில் வெற்றி தோல்வியை பற்றி பேசுகிற இறைவன் மிகச்சிறிய ஒரு அத்தியாயத்திலும் அதை பற்றி அழகாக பேசுகிறான். என்ன அத்தியாயம் என்று சொன்னால், காலம் தொடர்பாக, நேரங்கள் தொடர்பாக இறைவன் பேசுகிற நேரத்தில் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு நேர காலத்தை பற்றி பேசுகிறான். சத்தியம் பண்ணிய இறைவன் தொடர்ந்து சொல்லும் போது என்ன சொல்றான்னா, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். அல்லாஹு தஆலா காலத்தில் சத்தியம் பண்ணிட்டு அடுத்ததாக என்ன சொல்றான்னா, மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான், எந்த மனிதன் லாபத்தில் இருப்பான் என்கிறதையும் சொல்றான். சொல்லும் போது என்ன சொல்றான்னா, இல்லல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத்தி வதவாசௌ பில் ஹக்கி வதவாசௌ பிஸ் ஸப்ர், யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, நம்பிக்கை கொண்டு நல்ல காரியங்களை செய்கிறவர்களும் அதே போன்று உண்மையை போதிக்கிறவர்களும் பொறுமையை போதித்துக் கொள்கிறவர்களையும் தவிர மற்ற அத்தனை பேருமே நஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஒருவர் லாபமான காரியத்தில், இந்த உலகத்தில் நம்முடைய பயணம் லாபமாகத்தான் இருக்கிறது, மறுமையில் நாம லாபம் அடைந்து விடுவோம், வெற்றி அடைந்து விடுவோம் என்பதை அடையாளம் காணுவதற்காக இறைவன் 4 விவகாரங்களை சுட்டி காட்டுகிறான். அந்த 4 காரியத்தை செய்கிற போது வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்று சொல்லி காலத்தின் மீது சத்தியம் பண்ணி பின்னால இருக்கக்கூடிய 4 விவகாரங்களை அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத்தருகிறான். திருமறை குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அல்லாஹு தஆலா பல விவகாரங்களில் சத்தியமிட்டு பேசுவதை பார்க்க முடியும். வல் ஃபஜ்ர் என்று ஃபஜ்ரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியமிடுவதை பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு விவகாரத்திலையும் அல்லாஹு தஆலா சத்தியமிடுவான். ஆனா நமக்கு மட்டும் என்ன சொல்லி தர்றான்னு கேட்டா, நீங்க சத்தியம் பண்ணும் போது பொருட்களின் மீது சத்தியம் செய்யக்கூடாது. சத்தியத்தை அல்லாஹு தஆலா பண்றான். நம்மாக்கள் நிறைய பேர் அல்லாஹ்க்கே சத்தியம் பண்ண முடியும்னா நம்ம பண்ணினா பிழையான்னா அது அல்லாஹ்வுக்கு பண்ண முடியும், நம்ம பண்ணக்கூடாது. 100% பிழை. அல்லாஹு தஆலா அஸ்ர் என்று காலத்தின் மீது சத்தியம் பண்ணுகிறான். காலத்தின் மீது சத்தியம் பண்ணுகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய சத்தியம் எதன் மீது செய்யப்பட்டதோ மிக மிக முக்கியமானது, அதற்கு ஒரு பெருமதி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு ஒரு விவகாரத்தை நமக்கு கற்றுத்தர முடியும். ஏனென்றால் அவன் படைத்தவன். நாம் படைப்பினங்களின் மீது சத்தியமிடக் கூடாது. முதலாவது இந்த வசனத்தை நம்ம புரியும் போதே அடிப்படையாக தெரிய வேண்டிய விவகாரமே அதுதான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு சம்பவம். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கும்போது ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னா, காபாவின் மீது சத்தியமாக என்று சத்தியமிடுகிறார். இதை பார்த்தவுடன் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா, காபாவின் மீது நீ சத்தியம் பண்ணக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது இணை வைப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இணை வைப்பாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். திருமிதியிலே வரக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி. அப்படி என்றால்
நம்ம சத்தியம் பண்ணும்போது யார் மேல சத்தியம் பண்ணணும்னா அல்லாஹ் மேல மட்டும்தான். அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இதை செஞ்சேன் அல்லது செய்யல, நான் இதை எடுத்தேன் அல்லது எடுக்கல, என்ன பிரச்சனை வருதோ அதையொட்டி அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ண வேண்டும். மனிதர்கள் மீது சத்தியம் பண்ண முடியாது, கூடாது. செய்தால் அது இணை வைப்பு. ஆனா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? ஒன்றினுடைய பெருமதியை உணர்த்துவதற்காக, இது பெருமதியானது தான் என்பதை கற்றுத்தருவதற்காக அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா சத்தியம் பண்ணி சொல்லுவான். அப்படி சொல்லப்படுகிற ஒரு விவகாரம் என்னன்னா காலம், நேரத்தின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் இடுகிறான். அல்லாஹ்வே ஒரு விவகாரத்தில் சத்தியமிட்டு சொல்றான்னு சொன்னா அது எவ்வளவு முக்கியமான ஒரு விவகாரமா இருக்கும். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். ஏன்னா காலத்தினுடைய பெருமதி தெரியல, நேரத்தினுடைய பெருமதி தெரியல. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் 60 ஆண்டுகளை கழிப்பான், 40 ஆண்டுகளை கழிப்பான், 20 ஆண்டுகளை கழிப்பான். இந்த 20 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 100 ஆண்டுகளாக இருந்தாலும் இந்த காலக்கெடு என்பது ஒரு நீண்ட நெடிய காலக்கெடுவா அப்படி பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்ப நம்ம 2025 இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 2025ஓட ஒப்பிடும்போது 60 ஆண்டுகள் என்பது பெரியோரு காலக்கெடுவான்னு பார்த்தீங்கன்னா காலக்கெடு கிடையாது. ஆங்கில கேலண்டர் படி கிறித்துக்கு பின்னாடி நிற்கிறோம். அப்படி நிற்பதிலிருந்து பார்த்தா கூட 2025ஓடு ஒப்பிடும்போது 60 ஆண்டோ 100 ஆண்டோ ஒரு சிறிய காலமாக இருக்கிறது. இதற்குள்ளாகத்தான் பிறந்து வளர்ந்து படித்து பட்டம் பெற்று சம்பாதித்து குடும்பம் நடத்தி குழந்தை பெற்று இது எல்லாமே இந்த காலத்துக்குள்ளதான் நடக்குது. இப்படின்னும் போது கடந்து போயிடும். அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தை நாம் எப்படி பயன்படுத்துவது, அதைத்தான் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா நேரத்தினுடைய பெருமதியை பற்றி பேசுகிறான். இன்னைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும், நேரம் எப்படி டைமே போகுதில்லை, அப்படி சும்மா டல்லாவே இருக்குதும்பாங்க. டைமே போகுதில்லை, டல்லாகவே இருக்குதுன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு நேரம் மீதியாக இருக்குதுன்னு அர்த்தம். பல கட்டங்களை நீங்க பார்க்கலாம். இந்த நேரத்தை பற்றி பேசுகிற ஓய்வு நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்பார்கள். ஓய்வு நேரம் என்றொன்றை ஒதுக்குகிற அளவுக்கு ஒருவருக்கு நேரம் இருக்கிறது என்றால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஊகிக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வோடு நெருங்குவது, இந்த நேர காலத்தை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்துவது என்பது மிக மிக முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு பயணத்திலே சென்று வருகிறார்கள். வருகிற போது காலை நேரம் ரொம்ப ஏர்லியாக வந்து கொண்டிருக்கிறாங்க. அனைவருக்கும் தூக்க கலக்கமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஃபஜ்ருக்கு எழுப்புவது யார் என்று சொல்லி கேட்கும்போது நான் எழுப்புகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் எங்களை ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அத்தனை பேரும் தூக்கத்திற்கு சென்று விட்டார்கள். அப்ப அவர் என்ன ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்ப வேண்டும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவருக்கும் அசதி இருக்கிறது, அவருக்கும் டயர்ட் இருக்குது, அவருக்கும் கஷ்டம் எல்லாம் இருக்கிறது. அப்ப என்ன பண்றது, விழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்றது, நம்மளா இருந்தா விழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறா இல்லையா? அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் கொஞ்ச நேரம் விழித்துக் கொண்டுதான் இருக்க போகிறேன், நள்ளிரவாக இருக்கிறது, இந்த நேரத்திலே என்னுடைய இறைவனை நான் தொழ வேண்டும். இரவு தொழுகையில் என்னுடைய காலத்தை கழிக்கும் போது அது எனக்கு பேருதவியான நன்மையாக மாறிவிடும். கொஞ்ச நேரம் தொழுது நம்முடைய நேரத்தை நம்ம கழிச்சுக்கலாம், அந்த நேரத்தை இறைவனுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் என்று சொல்லி அவர் இறைவனுக்காக பயன்படுத்துகிறார். அதுக்கு பிறகு அவருக்கும் தூக்கம் போயிடும், அது வேற விவகாரம். அந்த நபி மொழியில அவருக்கும் சற்று நேரத்தில் அசதியாய் தூங்கிடுவாரு. ஆனா கிடைச்ச நேரத்தை என்ன செய்யணும்னு நினைச்சாரு, நான் என்னுடைய இறைவன் படைத்திருப்பது எதற்காக என்பதை புரிந்து வைத்திருந்தார். அதனால் அந்த நேரத்தை இதற்காக பயன்படுத்திக் கொள்வோம் என்று பயன்படுத்துகிறார். நம்மளா இருந்தா என்ன செய்வோம், தூங்குறதுக்கு ரெடி ஆகியாச்சு, ஆனா தூக்கம் போக மாட்டேங்குது, என்ன பண்ணலாம், எடு யூடியூப், இல்லைன்னா எடு டிக்டாக், ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவை எடுத்து அதில் பார்த்துக்கிட்டு போனா அதுக்கு பிறகு ஃபஜ்ரும் இல்லாம அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தொழுகையே இல்லாம அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 6 மணி நேரங்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்கிறது நவீன ஆய்வு. 6 மணி நேரம் சமூக வலைதளத்தை சாதாரணமாக ஒருத்தன் பயன்படுத்துறானா இருந்தா அவனுடைய லைஃப் எப்படி போகும்? 8 மணி நேரம் தூக்கம், 6 மணி நேரம் சமூக வலைதளம், அப்ப அதுலயே காலம் ஓடி போயிடும். 14 மணி நேரம் போயிடுச்சு, மீதி 10 மணி நேரத்துக்குள்ளதான் மிச்ச வேலையெல்லாம் செய்யணும்னா எவ்வளவு சுருக்கமான காலம் நமக்கு கிடைக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய காலத்தை நாம் வீணாக்குகிறோம். அதனாலதான் காலத்தின் பெருமதியை உணர்த்துவதற்காக அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா 4 வகையான லாபங்களை சொல்லி தருகிறான். முதலாவது லாபம் என்ன? ஈமானும் இறை நம்பிக்கையும். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர. லாபம் அடைகிறவர்கள் யார் என்றால் முதன்மையாக ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்பிவிட்டால்
கண்டிப்பாக மறுமையிலே அவர் வெற்றி பெற்று விடுவார், அவருக்கு அது லாபமானதாக மாறிவிடப் போகிறது. அப்படியான ஒருவர் மறுமையிலே ஜெயித்து விடுவார் என்பதற்காக இறைவன் முதன்மை வெற்றியாளராக ஈமான் கொள்ளுகிறவர்களை சொல்லுகிறான். ஈமான் கொள்ளாதவர்கள், அவர்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைத்தாலும், எவ்வளவு காலம் கிடைத்தாலும், அவர்களுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்பு கிடைத்தாலும் கண்டிப்பாக அவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள். ஏன்னா ஈமான் கிடைக்கல, இந்த கொள்கை கிடைக்கல, இந்த ஈடேற்றம் கிடைக்கல, எனவே தோற்று விடுவார்கள். அதனாலதான் யார் ஈமான் கொள்கிறார்களோ, யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, அல்லாஹ் ஒருவன், அவனைத்தான் நான் வணங்குவேன், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் தான் பின்பற்றுவேன், இந்த கொள்கை கோட்பாட்டை யார் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைந்தவர் என்கிறது திருமறை குர்ஆன் முதன்மை விவகாரமாக. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். இரண்டாவது யாரை சொல்லுதுன்னு கேட்டா, ஈமான் கொண்டா பத்தாது, நாங்கள் அல்லாஹ்வை நம்பிட்டோமே, நம்ம கிட்ட கேட்டா குர்ஆனா ஹதீஸா என்ன என்ன சஹீஹா லைஃபா எதை பத்தி பேசணும், நமக்கு அதெல்லாம் தெரியுமே என்று சொல்லிக்கொண்டு எந்த விதமான சாலிகான நல்லமல்களும் இல்லாமல் இருக்கிறார்கள், கண்டிப்பாக தோல்வி அடைந்தவர்கள். இந்த 4 விவகாரத்தை அல்லாஹ் சொல்லும் போது இரண்டாவதாக என்ன ஈமான் கொள்ள வேண்டும், அதற்கு அடுத்ததாக என்ன செய்யணும் என்று கேட்டா வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்ய வேண்டும். நல்ல அமல்களை செய்யாதவர்களும் தோல்வி அடைந்து விடுவார்கள். எனவே நல்ல அமல்கள் என்பது ஈமானோடு இணைந்ததாக இருக்கிறது. ஆனா நிறைய பேரை பார்க்க முடியும், இன்னைக்கு நம்ம பார்த்தோமா, குறிப்பா ஏகத்துவவாதிகளை எடுத்துக்கிறோமே, குர்ஆன் ஹதீஸ் தெரியாதவர்களா, மார்க்கத்தில் சட்டதிட்டம் தெரியாதவர்களா, பயான பத்தி தெரியாதவங்களா, எதை பத்தி தெரியல, சஹீஹா லைஃபா எந்த அறிஞர்களை பற்றி தெரியவில்லை, திர்மிதி இதை சொல்லி இருக்கிறார், அல்பானி இதை பேசி இருக்கிறார் என்பார்கள், இந்த ஹதீஸ் சஹீஹ் என்பார்கள், இந்த ஹதீஸ் லைஃப் என்பார்கள், இந்த ஹதீஸ் இந்த கிரந்தத்திலே இருக்கிறது, இந்த ஹதீஸ் இந்த கிரந்தத்திலே இல்லை என்பார்கள். இவ்வளவு தூரம் தெரியும், இதற்கான ஆதாரங்கள் தெரியும். ஆனா 5 நேர தொழுகை எடுத்துக்கிட்டோம்னா லுகர் தொழுகைக்கு முதல் சஃப் நிறையாது, 2வது சஃப்புக்கு ஆள் இருக்காது, ஃபஜ்ர் தொழுகைக்கு பாதி பேர் தான் இருப்பாங்க. அப்படி என்றால் ஈமான் இருக்கிறது, வஅமிலு ஸாலிஹாத் இல்லை. முதல் கட்டம் இருக்கிறது. வெற்றி அடையணும்னா இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு மட்டும் வெற்றி அடைகிறது இல்லை, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா நஷ்டவாளிகள் என்று சொல்லிவிட்டு வெற்றியாளர்கள் யார் என்பது பட்டியலை தான் போடுறான். 2வது போடுகிற பட்டியல் என்ன, வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்வது, வதவாஸௌ பில் ஹக். 3வதாக என்ன சொல்றான்னு கேட்டா உண்மையை போதிப்பது, அதற்கு பிறகுதான் போதனை. நம்ம என்னன்னா 3வது 2வதுக்கு கொண்டு வந்துடுறோம். ஈமான் கொள்வது 2வது என்ன, தாவா பண்ணுவது, அதானே வச்சிருக்கிறோம் பெரும்பாலும். ஈமான் கொண்டாச்சு, ஓகே, ஹதீஸ் இதான் நமக்கு சத்தியம் என்பது தெரியும். 2வது என்ன, தாவா தான், நீ தொழுதியா, அதெல்லாம் பார்த்துக்க. முதல்ல தாவா, முதல்ல வரலாற்று ஹதீஸ், நெஞ்சில் அக்பர் கட்டுற ஹதீஸ், அதுக்கு பிறகுதான் நம்ம தொழுகிறதா இல்லையாங்கிறத பத்தி. அது 3வது. முதலாவது ஈமான், 2வது வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்வது, 3வதாக அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா உண்மையை ஒருவருக்கொருவர் போதிப்பது. இதான்ப்பா சத்தியம், இதுதான் உண்மை. இந்த செய்திகளை ஒருவருக்கொருவர் போதிக்க வேண்டும், போதிக்காமல் இருக்கவும் கூடாது. அந்த போதனையை செய்வது 3வது வெற்றியாளருடைய அடையாளம். 4வதாக பொறுமையை ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்வது, பொறுமையை பற்றியும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த 4மே உள்ளடங்கி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும், மறுமையிலே நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை திருமறை குர்ஆன்ல ஒரே ஒரு சிறிய அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லிவிட்டான். அதனாலதான் இந்த காலத்தை பற்றி பேசுகிற எந்த அறிஞர்களாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை கோரிட்டு காட்டுவார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்று ஒரு விவகாரத்தை பேசுவார்கள். என்ன விவகாரத்தை பேசுவாங்கன்னா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆனுடைய அத்தியாயங்களை பற்றி பேசுகிற போது, இந்த அத்தியாயத்தை பற்றி பேசுகிற போது, குர்ஆனிலே மற்ற எந்த அத்தியாயமும் இறங்காமல் இருந்திருந்தால் கூட ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு இந்த அத்தியாயம் மட்டுமே போதுமானதாக இருந்திருக்கும் என்று சொல்லுவார்கள். ஏன்னா காலம் நேரம் என்ன செய்யணும்ங்கிறத முழு இஸ்லாத்தை ஒரே ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா அப்படி நமக்கு கரைச்சு ஊத்தின மாதிரி தந்திருக்கிறான், அப்படி புளிஞ்சு தந்திருக்கிறான். இவ்வளவுதான் நீங்க செய்யணும், இதை செஞ்சா வெற்றி, இதை செய்யலைன்னா தோல்வி, அவ்வளவுதான் போயிரு அப்படின்னு அல்லாஹ் அழகாக தந்திருக்கும் போது நாம் இதை கவனத்தில் எடுக்கிறோமா, இந்த அடிப்படையில் தான் நடக்கிறோமா, நம்முடைய நேர காலத்தை பிரித்திருக்கிறோமா? உலகத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ்லாத்தை விட யாரும் சொல்லி தர முடியும்? சிந்திச்சு பாருங்க. இஸ்லாத்தை விட டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுத்தரதுக்கு யாராவது இருப்பாங்களா? காலை எழும்பும் போது அதிகாலையில் ஃபஜ்ரு தொழுகை, ஃபஜ்ரு தொழுதோட திருப்பி ஒரு சூரியன் உச்சத்தை அடைகிற போது லுஹர் வருகிறது, அதற்கு பிறகு அசர் வருகிறது, அதற்கு பிறகு மக்ரிப் வருகிறது, அதற்கு பிறகு இஷா வருகிறது. ஒரு நாள் 24 மணித்தியாலத்தையே 5ஆக உடைச்சி இந்த 5 நேரமும் நீ இறைவனை நினைத்துக் கொள்ள வேண்டும், இறைவனுடனான தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும், இறையச்சம் உனக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அது. இதை பயன்படுத்துகிறோமா? ஃபஜ்ருக்கு எந்திரிச்சிட்டோம், தொழுகை இல்லை,
அப்படியே லுகர் வரைக்கும் போகுது, பாங்கு சொல்றது கேட்குது, அதற்குரிய எந்த இபாதத்தும் அடுத்த கட்டம் எதுவுமே இல்லை. இப்படியே காலத்தை கடத்தக்கூடிய ஒருவருக்கு நேரத்தின் பெருமதியை பற்றி பாடம் நடத்தினால் புரியுமா? அதை அவர் ஏற்றுக்கொள்வாரா? அதை அவர் வழிநடக்க விரும்புவாரா என்றால் நிச்சயமாக இல்லை. ஒரு அழகான சூரா, சிறியதொரு சூரா, சிம்ம சொப்பனமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பல சம்பவங்கள் இந்த ஈமானை, அதே போன்று நம்முடைய இந்த தாவாவை அடுத்த கட்டத்திற்கு இந்த நேர காலத்தை பயன்படுத்தி நாம் முனைப்பு காட்டுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலேயே அழகாக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று இந்த அத்தியாயம் நமக்கு பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஅமினுல் கவியு, அதாவது உறுதி பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவர் அப்படிங்கிறாங்க. இறை நம்பிக்கையாளர்களையே சிறந்தவர் யாரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு பிரிச்சு சொல்றாங்க. இறை நம்பிக்கையாளர்ல பலமான இறை நம்பிக்கையாளர், பலவீனமான இறை நம்பிக்கையாளர் என்று ரெண்டு பேர் இருப்பாங்களாம். பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட பலமான இறை நம்பிக்கையாளர் சிறந்தவர். ஏன்னா இறைவனை நம்புகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஷைத்தான் அடிக்கடி வருவான், நான் அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கேன், அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தான் வருவான் நம்மகிட்ட வந்து நம்மளை எப்படி வழிகெடுக்கலாம் நினைப்பான்னு கேட்டா, உலகத்தை படைச்சது யாரு? அல்லாஹ். இந்த பூமியை படைச்சது யாரு? அல்லாஹ். கடலை படைச்சது யாரு? அல்லாஹ். அதை எல்லாம் அல்லாஹ் 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 அப்படின்னா அல்லாஹ் படைச்சது யாரு? அடுத்து நாசமா போயிடும். அந்த தேடலுக்குள்ள ஒருத்தன் போனான்னு வைங்க, இந்த மேதாவிகள் என்று பேசுகிறவர்கள், கடவுளை தேட போனவர்கள் எல்லாம் கடைசியில் இந்த நிலையை தான் அடைவார்கள். கடவுளை யாரு படைச்சா தேட போவாங்க. கடவுள் அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைப்பான். அல்லாஹ்வை படைப்பதற்கு ஒருவன் இருந்தால் அவன் தானே கடவுளாகவே இருக்க முடியும். படைக்கிறவன், எல்லாவற்றையும் படைக்கிறவன் தான் கடவுள். அப்ப என்னன்னா ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும், ஈமானுடைய கூடுதல் குறைவு வந்துகிட்டே இருக்கும். குறையாம பார்த்துக்கிறணும். அப்படியே ரமதான்ல எப்படி இருக்குமோ அதே ஈமானிய உறுதியே கடைசி வரைக்கும் குறையும், ஆனா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு காரணம் என்ன? நம்ம இபாதத்துக்களை, நம்முடைய காரியங்களை மேலும் மேலும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இருள் நிறைந்த காரிருள் பகுதிகளை போன்று குழப்பங்கள் தோன்றுவதற்கு முன்பதாக விரைந்து நல்ல செயல்களை செய்து கொள்ளுங்கள். குழப்பங்கள் வரும், காரிருள மாதிரி நிறைய குழப்பங்கள் உங்களை நோக்கி வரும், அதற்குள்ளாக நீங்க நிறைய நல்ல அமல்களை பண்ணிக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழப்பமான காலகட்டம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விவரிக்கும் போது சொல்கிறார்கள், காலையிலே இறை நம்பிக்கையாளனாக இருக்கிற ஒருவன் மாலையாகும் போது இறை மறுப்பாளனாக மாறிவிடுவான். காலையில தௌஹீத பேசியிருப்பாரு, ஈவினிங் ஆகும் போது குஃப்ருக்கே போயிருப்பாரு. நமக்கே தெரியாம இருக்கலாம், நம்ம அதை உணராமலே இருக்கலாம். சாதாரணமான ஒரு விஷயத்துல கூட, நம்ம அற்ப விஷயத்தில் கூட நம்முடைய கொள்கையை விட்டு வெளியேறி இருப்போம். காலையில தான் ஏகத்துவவாதியாக அல்லாஹ்வை மட்டும் வணங்குவேன், நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை மாத்திரம்தான் பின்பற்றுவேன் என்று சொல்லி ஒருவர் இருப்பார். ஈவினிங் ஆகும்போது சின்னொரு விவகாரத்தில் அந்த கொள்கையை விட்டு வெளியேறி இருப்பார். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காலையில் இறை நம்பிக்கையாளனாக இருக்கிற ஒருவன் மாலையாகும் போது காவிராக இறை மறுப்பாளனாக மாறிவிடுவான். மாலையில் இறை நம்பிக்கையாளனாக இருக்கிற ஒருவன் சில பொழுதுகளில் காலையாகும் போது இறை மறுப்பாளனாக மாறிவிடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, உலகத்தினுடைய அற்ப சுகங்களுக்காக தன்னுடைய மார்க்கத்தையே அவன் விட்டு விடுவான் அப்படிங்கிறாங்க. எப்படி அது நடக்குமா? உலகத்தினுடைய ஒரு அற்ப சுகமா இருக்கும், உலகத்தினுடைய ஒரு அற்பமான விவகாரமா இருக்கும், அதற்கு இந்த கொள்கையை விற்பனை செய்து விடுவான். அப்படின்னா இந்த கொள்கையை எடுத்துக்க இவ்வளவு தாண்டு வாங்குறது இல்லை, விற்பனை செய்வான்னா அவன் இந்த உலக லாபத்திற்காக, உலகத்தினுடைய ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதற்காக தான் கொண்ட கொள்கை எது என்பதையே மறந்து அதை நோக்கி போய்விடுவான், இந்த கொள்கையை விட்டுருவான் அப்படிங்கிறாங்க. உலகத்துல என்ன காரியம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஆனா நம்ம இருக்கிற கொள்கை எது, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை எது, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தத்துவம் எது, அந்த தத்துவத்திலிருந்து விலகிவிடக் கூடாது. உலக விவகாரங்கள் எதையும் செய்யலாம், அந்த தத்துவத்தில் விடாப்பிடியாக இருக்க வேண்டும். அந்த தத்துவத்திலிருந்து விலகிட்டோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல இந்த வழிகட்ட நிலைக்கு சென்று விடுவோம். எனவே ஈமானை பிடித்துக் கொண்டிருப்பது என்பது சாதாரண விவகாரம் அல்ல, ஒரு அற்பமான விவகாரம் அல்ல, அதுதான் மறுமையில நமக்கு வெற்றியை பெற்று தரக்கூடிய மிக முக்கியமான விவகாரமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மக்களிலேயே அதிகமாக சோதனைகளை சந்தித்தவர்கள் யார் என்று கேட்டேன்.
அவர் கேட்கிறாரு, மனிதர்கள்ல ரொம்ப சோதிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபிமார்கள் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள். முதலாவது அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், பிறகு அவர்களை போன்றவர்கள், அதற்கு பிறகு அவர்களை போன்றவர்கள். நபிமார்களுக்கு பிறகு அவங்க சொன்ன மாதிரியே வாழ்றவங்க, அதற்கு பிறகும் அவங்க சொன்ன மாதிரியே வாழ்ந்தவங்க, இவர்கள் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஈமானிய பற்று மார்க்கப்பற்றின் அளவுக்கு சோதிக்கப்படுவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை திருமதியில நாம் பார்க்க முடிகிறது. அப்போ மார்க்கப்பட்டு நமக்கு எவ்வளவு இருக்குதோ, இஸ்லாத்தினுடைய பற்று எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு சோதனைகள் வரும், அந்த அளவுக்கு கஷ்டங்கள் வரும், அந்த அளவுக்கு துன்பங்கள் வரும். அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் ஈமானுடைய உயரிய குணமாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானிலும் இஸ்லாத்திலும் எவ்வளவு பெரிய உறுதியை நமக்கு காட்டி இருக்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு நாள் நஜிதை நோக்கி போருக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. நஜிதுன்னா இப்ப இருக்கிற ஈராக்கு. நஜிதுன்னா என்ன விளங்கிக்கிறோம்னு கேட்டா, இப்ப இருக்கிற ஈராக்கினுடைய பகுதிகள் தான் நஜிது. நஜிதுன்னா சவுதி அரேபியாவில் இருக்கிற இப்ப இருக்கிற நஜிதுன்னு ஒரு ஊர் இருக்குது, அதுன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஈராக்ல தான் நஜிதுங்கிற ஒரு பகுதி இருந்தது. ஈராக் தனியா இருந்தது, அதுக்குள்ள நஜிதுங்கிற ஒரு பகுதி இருந்தது. நஜிதை நோக்கி ஒரு யுத்தத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் போய் கொண்டிருக்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், போகிற நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா, எல்லாருக்குமே களைப்பு, பயண களைப்பு ஏற்படுகிறது. பயண களைப்புல அத்தனை பேரும் போய் அசதியாக போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. பாலைவனத்தில் ரெஸ்ட் எடுக்கிறதுனா ஹோட்டலா இருக்கும், இப்ப இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கும். போய் ஒரு வீடில் ரூமை போடு, எல்லாருமா மொத்தமா போய் தங்கிட்டு போவோம் அப்படின்னு போய் தங்கிட்டு போயிருப்பாங்களா? அப்படி தங்க வாய்ப்பில்லை. பாலைவனம் என்றாலே கட்டாந்தரை. எங்கேயாவது இருக்கிற ஒவ்வொரு மரத்தை பிடிச்சி என்ன செய்யணும்னு கேட்டால் ஒவ்வொருவரும் தங்க வேண்டி வரும். அந்த நிழலுக்கு போய் ஒதுங்கி கொண்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கருவேல மரம் ஒன்றை, முள்ளு மரம், கருவேல மரம், அந்த கருவேல மரம் ஒன்றை பிடித்து என்ன செய்யறாங்கன்னா, அதுல தன்னுடைய வாழை கொழுவி விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்ப வாழை கொழுவி விட்டுட்டாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏன்? நம்மளோட வந்து நம்ம மக்கள் தானே இருக்கிறாங்க, நம்ம கையில வாழை பிடிச்சிக்கிட்டே தூங்க முடியுமா? அது எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நம்ம மக்கள் தான் இருக்க போறாங்க, அது ஒரு மேட்ரு கிடையாது, பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கிறது என்று அத்தனை பேருமே தூங்குவதற்காக சென்று விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தூங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம், இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார், கொஞ்ச நேரம் தான் தூங்கி இருப்போம். திடீர்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் அத்தனை பேரையுமே அழைத்தார்கள். எல்லாரும் ஓடி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆளாளுக்கு அங்கங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிடுற வரைக்கும் ஒருத்தருக்கும் தெரியல. எல்லாருமே ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, ஓடி வர்றாங்க. ஓடி வரும்போது மரத்தில் ஒளி இருந்த வாள், அந்த யுத்தத்திற்கான வாள் இருக்கிறது, அது ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கையிலே வாளை ஏந்தி கொண்டு நிற்கிறார்கள். கீழே ஒருவன் அமர வைக்கப்பட்டிருக்கிறான். கீழே ஒரு ஆள் இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் கையில கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க எல்லாம் தூங்க போன மாதிரி நானும் தூங்க போயிட்டேன். தூங்க போனா இந்த ஆள் என்ன பண்ணான் தெரியுமா? பின்னாடியே நம்மளை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாப்ல. வந்து நானும் கொஞ்ச நேரம் தூங்கும் போது என்னுடைய வாளை அந்த ஆள் கையில எடுத்துட்டான். ரசூலுல்லாஹ் தூக்கம், எல்லாரும் தூக்கம். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, உடனே வந்து வாளை அவர் கையில எடுத்துட்டாரு. கையில எடுத்துட்டு முகமது நபியை கொல்றதுக்காக போறாரு. போகும்போது ரசூலுல்லாஹ் உடனே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சதோட உடனே அந்த ஆள் என்ன கேட்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, உங்களை இப்பொழுது காப்பாற்றுகிறவர் யார்? எப்ப இது சும்மா கேட்கல, ஒரு கேள்வி கேட்கிறேனே பதில் சொல்லுங்களேன், அப்படி கேட்கல, தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு. எந்த வால் முனையில கேட்டுக்கிட்டு இருக்கான், கத்தி முன்னாடி நிக்குது, அடுத்து அடி தலை போயிரும், முன்னாடி நிற்கும், கத்தியை நீட்டிக்கிட்டு, இப்ப முகமதே உங்களை யார் காப்பாத்துவா? ஏன்னா ஏன் அந்த கேள்வியை கேட்கிறான்? பக்கத்தில் காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. அவருக்கு அது தெரியும். நபிகள் நாயகம் ஒரு தனித்த மரத்துக்கு கீழாக இருக்கிறார்கள், மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் தொலை தூரத்திலே இருக்கிறார்கள். எனவே காப்பாற்றுவதற்கு பிசிக்கலா காப்பாற்ற யாரும் வர முடியாது. அவன் அல்லாஹ்வை நம்பல, அதனால அவன் என்ன நினைப்பான், பிசிக்கலாக யாராவது வந்து காப்பாற்ற முடியுமான்னு கேட்டா சோல்ஜர்ஸ் யாரும் வர முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ராணுவம் ஒவ்வொரு திக்குல நிற்கிறாங்க, பக்கத்தில் பார்த்தா ஒருத்தரும் கிடையாது. எனவே காப்பாற்றுவதற்கு ஒருவரும் இல்லை, சரண்டராக வேண்டியதுதான் முகமது நபிக்கு இருப்பது. இதை இலக்கு வச்சு தான் என்ன கேட்கிறான்னா, முகமதே இப்பொழுது உங்களை யார் காப்பாற்றுவார் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்பயும் என்ன அல்லாஹ் தான்டா காப்பாற்றுவான், யோசனை எல்லாம் கிடையாது, இயற்கையானது, அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்கிறார்கள். உடனே என்ன ஆகுதுன்னா, பயத்தில் அல்லாஹ் தான் காப்பாற்றுவான்னு சொன்னதோட அவன் இந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்லை.
உடனே கையில் இருந்த கத்தி கீழே வந்துச்சு. ரசூலுல்லாஹ் உடனே அதை கையில் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இப்போ உன்னை யார் காப்பாற்றுவா? என்ன அல்லாஹ் காப்பாத்திட்டான், உன்னை யாரு காப்பாற்றுவா இப்ப என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உடனே அந்த கொல்ல வந்தவனிடத்தில் கேட்கிறார்கள். சஹீஹுல் புகாரில் இடம்பெறக்கூடிய இந்த நபிமொழியில அந்த நபிமொழியை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை தண்டிக்கவும் இல்லை. ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், என்னையே கொல்ல, ஜனாதிபதி, மற்ற அல்லாஹ்வுடைய தூதர், ஆன்மீக ரீதியாக நாட்டினுடைய பிரசிடென்ட் அவர்தான், ஜனாதிபதியே கொல்ல வந்திருக்கிற, நீ வந்ததுக்காக ஒரு பையனா உள்ள போட்டு அனுப்புவோம், இப்படியாவது செய்வாங்களா இல்லையா? நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு சும்மா விட்டுட்டோம்னா ஒரு பயம் இல்லாம போயிருமா இல்லையா? அதுக்காக வேண்டிய ஒரு 6 மாசம் உள்ள இருந்துட்டு போ, அதுக்கு பிறகு மன்னிப்பு. இப்படித்தான் உலக வளமை இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, பொழைச்சு போ, மன்னிச்சு விட்டுருதாங்க. இந்த சம்பவத்திலே எக்ஸ்ட்ரா இடம்பெறக்கூடிய ஒரு பகுதி அது. நம்ம என்ன புரியணும்னு கேட்டா, இந்த ஈமானிய நம்பிக்கை என்பது இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த ஈமானிய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, கண்ணுக்கு முன்பதாக கத்தியை கொண்டு வந்து வைத்து உன்னுடைய இறைவன் யார், உன்னை யார் காப்பாற்றுவார் என்றால் கூட தைரியமாக என்னுடைய ரப்பு என்னை காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் மறுமையில ஜெயிக்க முடியும். மூசா நபி அப்படித்தானங்க நம்பினாங்க. மூசா நபி கடலுக்கு முன்னால் போய் நிற்கிறார்கள். அவருடைய சமூகத்தவர்கள் அத்தனை பேருமே வந்து மூசா நபியிடத்தில் என்ன சொன்னார்கள், யா மூசா இன்னால முதரக்கூன், என்னங்க சொன்னீங்க, உங்களை நம்ப சொன்னீங்க, நீங்க தான் தூதர் என்றீங்க, நம்பினோம், நீங்க சொல்றதை கேட்க சொன்னீங்க, கேட்டோம், அல்லாஹ்வை வணங்க சொன்னீங்க, வணங்கினோம். இப்ப என்னாச்சு பாத்தீங்களா, கடலுக்கு முன்னாடி கொண்டு விட்டுட்டீங்களே, முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌன், பின்னாடி போனா அவன் கொல்லுவான், முன்னாடி போனா கடல் கொல்லும், எப்படியோ சாவு நிச்சயம். லாஜிக் என்ன, பின்னாடி போனா ஃபிரௌன் கொன்றுவான், முன்னாடி போனா கடல் கொன்றும். அதனால தான் சொல்றாங்க, மூசா உங்களை இவ்வளவு நம்பி உங்களுக்கு பின்னாடி வந்ததுக்கு கொண்டாந்து கடலுக்கு முன்னாடி விட்டுட்டீல்ல என்று கேட்கும் போது அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள், இல்ல இல்ல, என்னுடைய ரப்பு என்னை காப்பாற்றுவான், என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான், என்னுடைய ரப்பு எனக்கு வழிகாட்டுவான் என்றார்கள். அதென்ன சால் சாப்புக்கு சொன்ன வார்த்தையா, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசிய ஒரு வார்த்தையா? ஈமானிய நம்பிக்கை என்பது உள்ளத்தில் ஊன்றி ஆழமாக இருக்க வேண்டும், பேச்சுக்கு சொல்லக்கூடாது. என்னன்னா அல்லாஹ் காப்பாற்றுவான்பா அப்படி இருந்தா அது இல்லை ஈமானிய நம்பிக்கை. அல்லாஹ் காப்பாற்றியே தீருவான், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. கொஞ்சம் தடுமாற்றம் வரும், ஈமானிய நம்பிக்கைகளை தடுமாற்றம் எல்லாம் வராம இருக்காது, வரும். சைத்தானிய ஊசலாட்டங்கள் எல்லாம் வரும், வராம இருக்காது. ஆனா உடனே சுதாகரிச்சுக்கிட்டு அந்த நம்பிக்கையில் ஆழமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையே சொல்லி காட்டுகிறார். அற்புதமான ஒரு வரலாறு, ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். என்ன செய்தியை சொல்லி காட்டுகிறான் என்று கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை நோக்கி, இறைவனை நோக்கி சொல்லுகிற ஒரு செய்தியை சொல்லுகிற. வயது கால இப்ராஹிம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரப்பி அர்னி கைஃப துஹில் மௌத்தா, இறைவா செத்து போனவங்களை நீ எப்படி உயிர்ப்பிப்பாய் என்பதை எனக்கு காண்பித்து தர வேண்டும். மௌத்தா போனவங்களை உயிர்ப்பிக்கிறதா சொல்றியே, அது எப்படி உயிர்ப்பிப்ப, அதை கொஞ்சம் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். கேட்கும்போது அல்லாஹ் திருப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட என்ன கேட்கிறான்னு கேட்டா, அவலம் தூமின், இப்ராஹிமே நீங்க இன்னும் ஈமான் கொள்ளலையான்னு கேட்கிறான். நான் அதை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா, எனக்கு செய்யறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா, என்னப்பா இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டா, இல்லையா அல்லாஹ், நான் உன்னை ஈமான் கொண்டு தான் இருக்கிறேன், ஆனா என்னுடைய உள்ளம் அமைதி அடைவதற்காக கேட்கிறேன். ஈமான் எல்லாம் கொண்டு தான் இருக்கிறாரு, ஆனா என்னன்னா கொஞ்சம் அது எப்படி நடக்கும், அல்லாஹ் நடத்துவான்னு தெரியும், அது எப்படி நடக்கும் என்று அறிவதற்கு ஆவலாக இருக்கிறது. அதான் அந்த உள்ளம் அமைதியாகிறதுக்காக உங்ககிட்ட கேட்கிறேன் யா அல்லாஹ் அப்படிங்கிறாரு. உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு கேட்டா, 4 பறவைகளை பிடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதை துண்டு துண்டா வெட்டி உங்ககிட்டயே வச்சுக்க, 4 பறவை அது துண்டு துண்டா வெட்டி உங்ககிட்டயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு, அதுல ஒரு பகுதியை கொண்டு போய் மலை உச்சில வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சில ஒரு பார்ட்ஸை கொண்டு போய் கொஞ்சத்தை வச்சுட்டு வர்றாங்க. வச்சுட்டு வந்து இப்ப கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டு அது பறந்து வருகுது. பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா? நபிமார்களாக இருக்கிற போது அவர்கள் இப்படி ஒரு நிலை வந்து கேள்வியாக அல்லாஹ்விடத்தில் எழுப்புகிறார் இப்ராஹிம் நபி அவர்கள். அப்ப அல்லாஹ் என்ன கற்றுக் கொடுக்கிறான்னு கேட்டா, இந்த மாதிரி பறவையை வெட்டி கொண்டு ஒரு பாதியை நீ வச்சுக்கங்க, பாதியை அங்க கொண்டு வச்சுட்டு வாங்க, முழுசா கூட வைக்க தேவையில்லை, பாதியை வச்சுட்டு பாதியை வச்சுக்கிறீங்க, பாதியை கூப்பிட்டு பாருங்க பறந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த அத்தாட்சியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டுகிறான். ஏன் காட்டுறான்?
இந்த மாதிரியான கொஞ்சம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஊசலாட்டங்கள் வருகிற போது கூட உடனே நம்ம சுதாகரிச்சுக்கிறேன்னு அப்படி. ஏன்னா அந்த ஈமானிய கொள்கை என்பது அடிமட்டத்தில் நின்றே நிற்கணும், ஒரு பிடிப்பாக நிற்கணும். அப்படி பிடிப்பாக இருந்து கொண்டுதான் அடுத்த கட்டதாக நாம் நம்முடைய நல்ல அமல்களை செய்ய வேண்டும். ஒருவருக்கொருவர் உண்மையை போதிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் பொறுமையை போதிக்க வேண்டும். கடைசி தான் பொறுமை. முதல்ல ஈமான், அதற்கு பிறகு சாலிகான நல்ல அமல்கள், அதற்கு பிறகு உண்மையை ஒருவருக்கொருவர் போதிப்பது, தாவா பண்ணுவது, அதற்கு பிறகு அதில் வரக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்களை எல்லாம் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் பொறுமையையும் போதித்துக் கொள்வது. ஒருவருக்கொருவர் பொறுமையை போதிப்பதுன்னா என்ன? எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும். தாவா என்று வரும்போது, இந்த கொள்கை என்று வரும்போது, கோட்பாடு என்று வரும்போது, பிரச்சனைகள் வருகிற போது என்ன செய்யணும் என்று கேட்டால், ஒருவருக்கொருவர் நாம் அப்படி பிரச்சனை வரத்தானே செய்யும், நம்ம அதை ஏற்றுக்கிறதானே வேணும். நபிமார்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வரலையா என்பதை சொல்லி, அடையாளங்களை சொல்லி அந்த பொறுமையை போதித்துக் கொள்கிற போது கண்டிப்பாக இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியும். இந்த அத்தியாயம் முழுவதுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது உலகத்தை பத்தி, உலகத்தில் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சு மறுமையில வெல்றதை பத்தி தான் பேசுது தவிர உலக வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை பத்தி பேசல. உலகத்தில் நம்ம ஜெயிச்சு ஒரு விஷயம், நம்ம உலகளாவிய விஷயங்களை ஜெயிக்கிறது இருக்குல்ல, அதை பத்தி பேசல. உலகத்தில் நம்முடைய காரியங்களில் வெற்றி பெற்று மறுமையினுடைய விவகாரத்தில் வெல்ல வேண்டும், அதை பற்றி பேசுகிறது. அதற்கான நேரமாக இதை ஒதுக்க வேண்டும். அப்படி என்றால் நேரம் என்பது மிக முக்கியமானது. காலம் என்பது பொன் போன்றதுன்னு சொல்லுவோமா இல்லையா? தங்கம் மாதிரி. காலம் பொன் போன்றதுன்னா காலம் தங்கம் மாதிரி. தங்கம் எவ்வளவு பெருமதியோ அந்த அளவுக்கு பெருமதியானது என்று பேச்சிலே சொல்லுவார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? சத்தியம் என்று சொல்கிறான். இந்த கால நேரத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். டைமை பத்தி புரிஞ்சுக்கிறல, நேரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறல. அப்ப ஓய்வு நேரங்கள், மற்ற செயல்பாடுகளில் போதெல்லாம் நாம் நம்முடைய நேரங்களை ஒழுங்கமைத்து கொண்டு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தையும் அல்லாஹ்வினுடைய வேதத்தையும் எப்படியெல்லாம் நாம் மேலதிகமாக படிப்பது, அதை எப்படி மேலதிகமாக தேடுவது, அதை எப்படி மற்றவர்களுக்கு மேலதிகமாக போதித்துக் கொடுப்பது, நமக்குள்ளே அதை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வது எப்படி, இப்படியான ஒரு காரியங்களில் நாம் ஈடுபடுகிற போது கண்டிப்பாக நாம் வெற்றியை நோக்கி அடுத்த கட்டமாக நகர முடியும். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த களத்திலே நிற்கிற போது இணை வைப்பாளர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வானங்கள் பூமி அளவுக்கு விசாலமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை நோக்கி எழுந்து தயாராகுங்கள் அப்படிங்கிறாங்க. யுத்தம் எதிரிகள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க சொர்க்கத்திற்காக தயாராகுங்கள், யுத்தத்துக்காக தயாராகுங்கன்னா அதில் கொல்லப்பட்ட ஷஹீதானால் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் என்றால் வானங்கள் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கம், அதை நோக்கி தயாராகுங்கள் என்று சொல்லுகிற போது உடனே இந்த செய்தியை கேட்கக்கூடிய உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வானங்கள் அதே போன்று பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கமா அப்படின்னு சொல்லி திரும்பி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், சொர்க்கம்ங்கிறது வானங்கள் பூமி அளவுக்கு மிக விசாலமானது, நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க. யுத்த காலத்தில் நடக்குது. ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டுவதற்காக சொல்லுகிறார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள். கேட்கும் போது இவர் என்ன செய்யறாருன்னா, ஆஹா ஆஹாங்கிறாரு. அப்படின்னா என்ன, இவ்வளவு ஒரு பெரிய சொர்க்கமா, இப்படியான ஒரு இடத்தை நோக்கி தான் நம்ம போக போறோமா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்ன ஆஹா ஆகாங்கிறீங்களே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. ஏன்னா சீரியஸான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஆஹா ஆகாங்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்குறாங்கன்னா, என்னப்பா எவ்வளோ சீரியஸான விஷயம் இது, நீ ஆகா ஆகாங்கிறீங்களே என்னும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ்வே சத்தியமாக நான் வேறு எதுக்காகவும் இப்படி சொல்லலை, நான் ஒரு கிண்டல் பண்ணுறதுக்கோ கேலிக்காகவோ வேறு ரசனைக்காகவோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையாக இந்த ஆகா ஆகா என்று சொல்லலை என்று சொல்லிட்டு அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறாரு, நானும் சொர்க்கத்திலே ஒருவனாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஆசையில் தான் இப்படி சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்களும் சொர்க்கத்தில் ஒருவராக மாறிவிடுவீர்கள் அப்படிங்கிறாங்க. இந்த வாசகத்தை சொன்னதோட திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற நற்செய்தியை சொல்லிவிடுகிறார்கள். சொன்னதோட உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் அம்பு கூண்டுக்குள்ளே இருந்த பேரிச்சம்பழங்கள் கொஞ்சத்தை எடுத்து மலமலண்டு சாப்பிட ஆரம்பிக்கிறார். சாப்பிட்டுட்டு இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் கூட நான் உயிர் வாழ்ந்தால் அது மிக நீண்ட காலமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுத்தத்திலே சென்று எதிரிகளோடு போராடினார். போராடி மாண்டு மரணித்து விட்டார் என்கிற செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த செய்தி நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னா,
ஒரு யுத்த களத்தில் நிற்கிறாங்க. யுத்த களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி வலியுறுத்துகிறார்கள். சொர்க்கத்திற்காக திரளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவருக்கு என்ன ஆர்வம் வருகிறது? உடனே போய் நம்ம சொர்க்கத்தை அடைய வேண்டும், அதற்காக எதிரிகளோடு மோத வேண்டும். அப்ப பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிடும் போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, இதை சாப்பிடுகிற நேரம் நான் உயிர் வாழ்ந்தால் கூட அதுவும் ஒரு மிக நீண்ட நேரமாக மாறிவிடும். ஏன்னா இந்த அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, மார்க்கத்தின் வெற்றிக்காக நான் பாடுபட வேண்டும் என்று அந்த யுத்தத்திலே சென்று அவர் சண்டையிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்ததை போல அவர் மரணித்து சொர்க்கத்தை அடைகிறார் என்பதை நபிகள் நாயகத்துடைய இந்த அறிவிப்பிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சம்பவங்களும் நமக்கு சொல்லித் தருகிற மிக உன்னதமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் இந்த நேரமும் காலமும் நமக்கு தரப்பட்டிருப்பது என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்காக, நாம் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வதற்காக, இந்த உலகமே என்று நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடாது என்பதற்காக. உலகம் 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 இந்த அத்தியாயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த அஸ்ர் அத்தியாயம் இருக்குதா இல்லையா, இந்த அத்தியாயத்தை எடுத்து பார்த்தோம்னா அத்தியாயத்தினுடைய மேலையும் கீழையும் முன்னாடியும் பின்னாடியும் அல்லாஹு தஆலா 2 அத்தியாயங்களை தந்திருக்கிறான். மேலே சூரா தகாசுர் இருக்கும், கீழே அடுத்ததாக நடுவுல அஸ்ர் சூரா இருக்கும், அடுத்ததாக ஹுமஸா இருக்கும். இந்த மூணையும் இதை படிக்கும் போது மேலே இருக்கிற அத்தியாயத்தை படிங்க, அதுக்கு பிறகு கீழே இருக்கிற அத்தியாயத்தை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தா இந்த மூணுமே ஒன்றோடு ஒன்று ரிலேட்டடானதாக இருக்கும், ஒன்றோடு ஒன்று நெருங்கியதாக ஒரே கருத்தை வலியுறுத்துவதை போன்று இருக்கும். என்ன காரணம்னு சொன்னா, அஸ்ர்ல அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு நேரத்தினுடைய மகிமையையும் நேரத்தினுடைய பெருமதியை பற்றி பேசுவான். தகாசுரை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இந்த உலகத்தில் செல்வத்தை சேகரிக்கிறது, அதுக்காகவே ஓடுறது, அதை பற்றி தான் அல்லாஹ் தஆலா பேசி வருவான். உலகம் உலகம் உலகம்னு சொல்லி செல்வத்திற்காக அலைவதை பற்றி பேசி வருவான். அதே மாதிரி அடுத்ததாக இருக்கக்கூடிய ஹுமஸாவிலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு கேட்டா, இந்த செல்வத்திற்காக கால நேரத்தை செலவழித்து கொண்டிருப்பதை பற்றியே பேசுவான். மேலையும் கீழையும் அதை பற்றி பேசிட்டு நடுவில் இருக்கக்கூடிய அத்தியாயத்தில் எதை பற்றி பேசுதுன்னா, நேரம்ங்கிறது உங்களுக்கு எதுக்கானதுன்னா இதுக்கானது மட்டும். இது உலகத்தில் வாழ்றதுக்கு தான் செல்வம் தேவை, ஆனால் மறுமையில் வெல்றதுக்கு செல்வத்தை கொண்டு வெல்ல முடியாது. அல்லாஹ்ட்ட கொண்டு நான் ஒரு $10,000 தாரேன், அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தந்துருன்னு கேட்டால் கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்காது. எத்தனை கோடான கோடியை கொட்டி கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமான்னா நிச்சயமாக கிடைக்காது. என்பதால் தான் நாம் இந்த உலகத்திலேயே அமல்களில் ஈடுபட்டு ஈமானில் உறுதியாக இருந்து நம்முடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கிற போது கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஒரு சிறிய அத்தியாயத்தில் இவ்வளவு செய்திகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.